வெல்கம் டு பெங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பெங்கிஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃப்ரெண்டான மட்டன் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க சூப்பரான ஒரு மட்டன் வறுவல் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மட்டன் வறுவல் செய்ய போறோம். மட்டன் தேங்காய் வரமிளகாய் சேர்த்து செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த டிஷ். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பாருங்க, மட்டன் ஒரு 1/2 kg எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். காரத்துக்கு வரமிளகாய் ஒரு 10லேருந்து 12 மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து கல் உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லெண்ணெய். இவ்வளோ தான் இதுக்கான மசாலா ஐட்டம்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க செய்யலாம். இப்போது அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மட்டனெல்லாம் சேர்த்துடலாம். மட்டன்லாம் சேர்த்துட்டு பாருங்கள், மட்டன்லாம் சேர்த்தாச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துடுறோம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு. அதுக்கப்புறம் ஒரு செம்பு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துடுறோம். ஏன்னா நமக்கு மட்டன் வேகணும். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். ஒரு கடாயில் மட்டன் நல்லா வெந்துச்சு. அந்த தண்ணியோட மட்டனையும் சேர்த்துடலாம். அதாவது 3/4 பாகம் வெந்திருக்கு. இன்னும் 1/4 பாகம் வந்து நம்ம சாதாரணமாக இந்த பாத்திரத்திலே வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு. 3/4 பாகம் வெந்திருக்கு. இப்போ இதில் தணலை நல்லா வேகமாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ கீறி வச்சிருக்கிற தேங்காயை சேர்க்க போகிறோம். எண்ணெய் வந்து இப்போ சேர்க்க மாட்டோம். நமக்கு வந்து தண்ணி வந்து சுண்டி வரும்போது தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்ப்போம். அடுத்தது வரமிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுருவோம். இது அது பாட்டுக்கு அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வேகட்டும். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்ப. பாருங்க, இப்போது நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ நல்லா தண்ணி வந்து சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கைவிடாமல் லைட்டாக போட்டு குத்தி கிளறக்கூடாது. லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த தண்ணி சுண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும். ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்தா போதும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி சுண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சிக்க ஆரம்பிச்சுக்கும். அப்போதைக்கு நம்ம வந்து எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாக சுண்டட்டும். இது வந்து சூப்பராக இருக்கும். இது இந்த தேங்காயெல்லாம் சாப்பிட்றப்ப அந்த மட்டனோட சேர்ந்து வெந்ததுனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓ, தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு. இதில் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்க்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயோடு சேர்ந்து அது அப்படியே லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ தணலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் பிரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். இன்றைக்கி சிம்பிளாக எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் வெறும் தேங்காயும் வரமிளகாயை வச்சு சூப்பராக ஒரு டிஷ் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது எல்லா சாதத்துக்கும், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சாப்பிட்றதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.